சம்டைம்ஸ் நேச்சுரலாகவே ஃபேர் ஆகிடுறது. அப்போ நான் வந்து என் ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, நான் ஒயிட் ஆகிறேன்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த நேச்சுரலாக ஒயிட் ஆகுதுங்க, மேபி இட் கேன் பி அனீமியா. ஹீமோக்ளோபின் நம்ம லேடிஸ்க்கு 11 to 12 இருக்கணும். மென்னுக்கு வந்து 13 to 15 இருக்கும். 15 அந்த மாதிரி இருந்துச்சானா பேலாக ஷடனாக இப்போ டார்க்காக இருந்தேன், ஷடனாக நான் வந்து வெயிட் ஆகிட்டே இருக்கேன்ட்டு நினச்சிங்களாண்ணா ப்ளீஸ் செக் யுவர் செல்ஃப். அண்ட் அப்புறமா நம்மளுக்கு அனீமியா இருக்குன்ட்டு எப்படி தெரியுமாண்ணா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் ஃபேராக இருக்கேன் அப்படின்னு ஸ்கின் நல்லா இருக்குன்ட்டு நினைப்பாங்க. சம்டைம்ஸ் நேச்சுரலாகவே ஃபேர் ஆகிடுறது. ஸோ அப்போ நான் வந்து என் ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, நான் ஒயிட் ஆகிறேன்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த நேச்சுரலாக வெயிட் ஆகுதுங்க, மேபி இட் கேன் பி அனீமியா, பேல் ஸ்கின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் ரத்தம் கம்மியாக இருந்துச்சானா நம்ம ஸ்கின் வந்து ஒயிட்டாக தெரியாது, ஒரு மாதிரி கோஸ்ட் எஃபெக்ட், பேல் ஒயிட்டாக தெரியும். இம்மீடியட்டாக போயிட்டு ஹீமோக்ளோபின் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஹீமோக்ளோபின் நம்ம லேடிஸ்க்கு 11 to 12 இருக்கணும். மென்னுக்கு வந்து 13 to 15 இருக்கும். 15 அந்த மாதிரி இருந்துச்சானா மோஸ்ட்லி ஸ்மோக்கர்ஸ்க்கு 15, 16 இருக்கும். ஸோ 13க்குள்ளே இருக்கணுங்க நம்ம ஹீமோக்ளோபின். ஸோ 13க்குள்ளே இருந்துச்சானா யூஆர் சேஃப். 13க்கு கீழே இருந்துச்சானா 11 கீழே யூஆர் நாட் சேஃப் ஜோன். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அயன் மாத்திரை கொடுப்பாங்க, இல்லாட்டி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுற வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ பேலாக ஷடனாக இப்போ டார்க்காக இருந்தேன், ஷடனாக நான் வந்து வெயிட் ஆகிட்டே இருக்கேன்ட்டு நினச்சிங்களாண்ணா ப்ளீஸ் செக் யுவர் செல்ஃப். அண்ட் அப்புறமா நம்மளுக்கு அனீமியா இருக்குன்ட்டு எப்படி தெரியுமானா, நாக்கு வந்து வெள்ளையாக தெரியும். தென் கண்ணு கீழே நம்ம இந்த அண்டர் ஐஸ் ஏரியா இங்கேயும் நம்மளுக்கு வெள்ளையாக தெரியும். இந்த மாதிரி நகம் வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கானா டெஃபினெட்லி யுவர் அனீமிக்குங்க. அண்ட் முடி ஜாஸ்தி கொட்டும் அனீமியாவில். ஸோ அண்ட் டயர்டாக இருப்போம் நம்ம. இதெல்லாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியறதானா உங்கள் ஃபிசிஷியனை போய் பாருங்க. தே வில் டூ அ பிளட் டெஸ்ட் அண்ட் யூ வில் see if you have hemoglobin deficiency, iron deficiency, அனீமியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது பத்திரமா பார்த்துக்கோங்க நேயர்களே. ஐ ஹோப் மை டிப்ஸ் ஹவ் ஹெல்ப்ட் யூ. ஸோ உங்களுக்கு எதுவான கேள்வி கேட்கணும்னு இருந்துச்சானா காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கும் கேள்வியும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.